என்ன செய்தி? நடிகர் ராஜேஷ் மறைவு என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன். அவர் கன்னி பருவத்தில் அந்த நாட்கள் பயணம் முடிவில் இந்த படங்களெல்லாம் பார்த்து ரசித்து அப்புறம் திரைத்துறைக்கு வந்த பிறகு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. நடிகர்களில் ரொம்ப ஒரு இலக்கிய ஆர்வம் கொண்டவர், நிறைய வாசிப்பார். பேசும்போதெல்லாம் புத்தகங்களை பற்றி தான் அதிகம் பேசுவோம், திரைப்படத்துறையை பற்றி பேசுனதை விட. அவர் எனக்கு நிறைய புத்தகங்களை எப்பப்போ பரிசாக மூட்டையில் கட்டி அனுப்புவார். இதெல்லாம் படி, இதையெல்லாம் படின்னு. அது அவ்வளோ மார்க்சிய சிந்தனை உள்ள புத்தகங்கள் தான். ஒரு அடிப்படையில் பெரிய மார்க்சிய சிந்தனை கொண்டவர், பெரிய சமூக ஆர்வலர், இலக்கியவாதி, எழுத்தாளர், சோதிடக்கல், நல்ல சோதிடக்கலை எல்லாம் வல்லுனர். அப்போ மூத்த நடிகர்கள், பழம்பெரும் கலைஞர்களை பற்றிய அரிய தகவல்களை சேமித்து நூலாக எழுதி படிச்சிங்கன்னா ரொம்ப இப்படிலாம் அந்த அரிய செய்திகளை சேகரித்து இந்த தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர். ரொம்ப இனிமையாக பழகுவார். அதில் என்னென்னா உடல் நலன் குறித்து அவ்வளவு அக்கறையாக இருப்பார். அதுதான் வியப்பாக இருக்குது, இது அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப உடல் நலனில் அக்கறை இருக்கிற நடிகர்களில் அவர் ரொம்ப முதன்மையானவர். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இவங்கெல்லாம் ரொம்ப நலன் பேணுவாங்க. சந்திக்கிறவங்கள உடல் நலன் குறித்து இது பண்ணுவாங்க. அப்போ அது அந்த மாதிரி ஒரு இதுதான் உணவு, இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடியவர். இப்படி திடீர்னு அதிர்ச்சியாக இருந்தது இந்த அண்ணனுடைய மறைவு செய்தி. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணன் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதல். திரைத்துறையில் இருக்கிற அவருடைய நண்பர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல். அண்ணனுக்கு சொல்ல என்ன இருக்குது? சரி, உங்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன், அவ்வளோதான் சொல்லுவேன்.